நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் மிகவும் பிரியமான ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளை, இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில் பாலவாக்கம் கடற்கரை பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறோம். பலவிதமான கவலைகளோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த நாளிலே இந்த இடத்திலே இந்த ஆராதனையில் நாம் பங்கேற்க வந்திருக்கிறோம் என்றால் இந்த தெய்வத்தினுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை, இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்கிற நம்பிக்கையிலே வந்திருக்கிறோம். பொழுதை கழிப்பதற்காக அல்ல, பொழுதை போக்குவதற்காக அல்ல. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுகிறது. எல்லாருடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கின்றன. தாவீது மன்னன் ஆண்டவரை நோக்கி உதவிக்காக வேண்டிய ஜெபத்தை நாம் இப்போது படிக்க போகிறோம். தாவீது ஒரு மன்னன், தாவீது ஒரு அரசன், தாவீது எல்லாம் வைத்திருந்தவன், வளமையிலே வாழ்ந்தவன், பல நாடுகளை வெற்றி கொண்டவன், செல்வ செழிப்போடு இருந்தவன், எவ்விதமான குறைபாடும் இல்லை, எவ்விதமான தேவையும் இல்லை அவனுக்கு. ஆனால் அவனே எல்லாம் நிரம்பிய எல்லாம் வைத்திருந்த தாவீது மன்னனே ஆண்டவரை பார்த்து உதவிக்காக ஜெபித்திருக்கிறார், உதவிக்காக வேண்டியிருக்கிறார். அமர்ந்து கொள்வோம். தாவீது எழுதிய அந்த திருப்பாடலுடைய சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 86 1 முதல் ஆண்டவருடைய உதவிக்காக தாவீது மன்னன் பாடிய பாடலை நாம் கேட்போம். அவருடைய தலைப்பு இப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது: உதவிக்காக மன்றாடுதல் வேண்டல். 86 திருப்பாடல் 1 முதல் வாசிப்போம். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். இன்னைக்கு பலபடி ஏக்கம் அதுதான். ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபிக்க போகிறேன்,
இன்னைக்கு நான் வேண்டுகிறேன், இன்னைக்கு நான் என்னுடைய வேண்டுதல் வைக்க போகிறேன், என்னுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவரே செவி சாய்த்தலும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த தெய்வம் செவி சாய்ப்பார், இந்த கடவுள் உங்களுடைய வேண்டுதலை செவி சாய்ப்பார். ஏனென்றால் இந்த திருப்பாடல் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. தொடர்ந்து படிப்போம். ஏனெனில் நான் எளியவன், நான் வந்து பணக்காரன் கிடையாது, ரொம்ப செல்வந்தன் கிடையாது, நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒருவன் கிடையாது, நான் வறியவன், நான் எளியவன். படிப்போம். நான் வறியவன், என் உயிரை காத்தலும், ஏனெனில் நான் உன்மீது பற்றுடையவன். நம்முடைய நம்பிக்கை அதுதான். இங்கே ஆண்டவரை பற்றி கொண்டதனால் வந்திருக்கிறோம், ஆண்டவரை நம்புவதனால் வந்திருக்கிறோம், ஆண்டு மீது விசுவாசம் கொண்டிருப்பதனால் வந்திருக்கிறோம். தாவீது சொல்கிறான், என் உயிரை காப்பாத்துங்க, என் உயிரை காத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் உன்னைதான் நம்பி இருக்கிறேன், உம்மீது பற்றி வைத்திருக்கிறேன், உம்மையே நம்பி வந்திருக்கிறேன். தொடர்ந்து படிப்போம். உன் ஊழியனை காத்திலும் நீர் தான் என் கடவுள், வேற யாரும் எனக்கு கடவுள் கிடையாது, வேறு யாரும் எனக்கு தெய்வம் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படியாகத்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் என் உயிரை காப்பாற்றுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் கூட துன்பத்தை எல்லாம் நீக்குங்க, என் பிரச்சனையெல்லாம் போக்குங்க, ஏன்னா நீங்கள் தான் என் கடவுள், நானும் உண்மை தான் நம்பி வந்திருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாக்கியத்தை வாசிப்போம். என் தலைவரே என் மீது இரக்கமாயிரும். நம்முடைய ஜெபம் கூட அதுதான். ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாயிரும், உங்களுடைய இரக்கத்தை காட்டுங்க, உங்களுடைய பரிவை காட்டுங்க, உங்கள் அன்பை காட்டுங்க. தொடர்ந்து ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்தி. நாம் அதுதான் செய்யணும், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் நோக்கி எழுப்பணும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய கடவுள். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன பார்க்க, அவளை நல்லா இருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை, நல்ல ட்ரெஸ் பண்ணுறான், நல்ல உடை உடுத்துறான், கழுத்து நிறைய தங்க சங்கிலி இருக்குது, நிறைய வசதி இருக்குது, காரில் வரான், நல்ல பைக்கில் வரான். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் தெரியாது, உங்களுக்குள்ள இருக்க கஷ்டம் தெரியாது. காரில் வரலாம், பைக்கில் வரலாம், ஆனால் மனசு முழுவதுமாக பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், இந்த உலகம் நம்மை பார்க்கணும்னால நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், ஆனால் மனசு முழுவதுமாக கிழிந்து போயிருக்கிறது, மனசு முழுவதுமாக உடைந்து போயிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவனுக்கு என்ன கவலை, அவனுக்கு என்ன பிரச்சனை, நல்லா இருக்கிறான், மெத்த வீட்டில் இருக்கிறான், மாடி வீட்டில் இருக்கிறான், காரில் இருக்கிறான், வசதியாக இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் உள்ளத்தை உயர்த்துகிறேன், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையை உணர்த்துகிறேன், என் உள்ளத்தில் இருக்க கஷ்டத்துக்கு உயர்த்துகிறேன். தொடர்ந்து ஏனெனில் நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும். 7வது வசனத்தை படித்து நாம் நிறைவு செய்வோம். 7வது வசனம், என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். இதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. தாவீதினுடைய நம்பிக்கை, நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன், உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், உம்மை நோக்கி நான் வேண்டுகிறேன், நீர் எனக்கு பதில் அளிப்பீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த தேவன் உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய கடவுள். இந்த தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள், உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லக்கூடிய கடவுள் இங்கே வந்திருக்கிறார். அவர் நம்முடைய கற்பாறையாக இருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார், நம்முடைய துன்பத்தில் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார், நம்முடைய கைவிடாத தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தாவீது சொன்னானே, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு பதில் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நாமும் எழுந்து நின்று அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். என் கண்மலை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்பாறையாக, கண்மலையாக, பாதுகாப்பாக, என்னை காக்கும் தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி பாடுவோம்.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சேர்ந்து. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மீண்டுமாய். என்மலையானவரே, சேர்ந்து. என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீனமான நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பிரியமானவர்களே, நாம் பலவீனமாயிருந்த நேரங்களில், நோய்வாய்ப்பட்ட நேரங்களில், துன்பங்கள் சுமந்த நேரங்களில், கஷ்டங்களில் வாழ்ந்த நேரங்களில், கண்ணீர் விட்டு அழுத நேரங்களில் நமக்கு துணையாக இருந்தவர்கள் மனிதர்கள் அல்ல, நமக்கு துணையாக இருந்தவர்கள் இந்த தேவன். அந்த துன்பத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே நமக்கு வழிகாட்டிய கடவுள் இந்த தேவன். சொல்லுவோம், ஆண்டவரே, என் பலவீனமான நேரங்களிலே எனக்கு துணையாக இருந்தீரே, இயேசு ராஜா என் பலனானீர், எனக்கு பயம் இல்லை என்று சொல்லி பாடுவோம். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தாவீது மன்னன் நெருக்கடியான சமயத்தில் கடவுளை தேடி வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரினுடைய மன்றாட்டை கேளுங்கள், ஆண்டவரினுடைய உயிரை காத்தருளும், எனக்கு இரக்கமாயிரும், உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது மன்னன் ஆண்டவரை தேடி வந்தது போல, என் அருமையான பிள்ளைகளை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் தாவீது மன்னனை போல முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய உதவி வேண்டும்,
ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும். ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளோடு வந்திருக்கிறேன், மனபாரங்களோடு வந்திருக்கிறேன், ஏமாற்றங்களோடு வந்திருக்கிறேன், தோல்விகளோடு வந்திருக்கிறேன், அழுகையோடு வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நினைத்து எனக்கு கவலை, என்னுடைய குழந்தைகளை நினைத்து எனக்கு கவலை, என்னுடைய கணவனை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், என் மனைவியை நினைத்து கவலைப்படுகிறேன், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில் நடக்கக்கூடிய நஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறேன், என்னுடைய பகைவர்களை நினைத்து எனக்கு பயமாய் இருக்கிறது, அச்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறேன், தாவீதை போல உதவி தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரை கரத்தில் உங்களுடைய முழுமையாய் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் தன்னுடைய உதவியை செய்யாமல் இருந்ததில்லை. ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய பாதுகாவலுடைய அந்தோனியார் வல்லமையை பெற்றது, சக்தியை பெற்றது, ஆற்றலை பெற்றது, புதுமை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றது இந்த நற்கனை ஆண்டவரிடம். நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் நற்கனை மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே நம்பிக்கையோடு ஆண்டவர் மீது, நற்கனின் மீது நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆராதனையில் பங்கேற்போம், அமருவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இல்லை, நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. நல்லா இருக்கீங்களா தானே கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு இந்த தினத்திலே நாம் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய உடல் நன்றாக இருக்கிறது, நேரத்தை தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் பங்கெடுப்புக்குண்டான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி முதல் வாசகத்தில் இருந்து நற்கனை ஆராதனைக்காக ஒரு செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. பூசையில் நாம் படிக்க போகிற முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. 2 அரசு புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் இந்த விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது கொஞ்சம் பயன்படுத்துவோம். வாங்கி வச்சது போலவே இருக்கிறது. வீட்லேயும் பைபிள் இருக்குது, அது அங்கே தான் இருக்குது. கோயிலையும் பைபிள் இருக்குது, அதுவும் அங்கே தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் என்னது? நம்ம கையில் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்னது? சத்தமாக சொல்லுங்கள், என்ன இருக்குது கையில்? ஃபோன். அது மட்டும்தான் சொத்து போல் பிடிச்சிக்கும். பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிட்டு போகிறோமோ இல்லையோ, செல்ஃபோனை கையில் பிடிச்சிட்டு போகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். பிரியமான, இன்றைக்கு விவிலியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 அரசர் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பிரித்து நம்ம கொடுத்துருக்காங்க. 9லேருந்து 11, 12, 13 வசனத்தை விட்டாங்க. 14லேருந்து 21, மீண்டும் 31, 35, பின்பாக இப்படி தனித்தனியாக 19ஆம் அதிகாரத்தை தனித்தனியாக பிரித்து அந்த வாசகத்தை கொடுக்கிற போது நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு புரியாது. அதனால் உங்களுடைய இந்த வசனத்தை, இந்த வாசகத்தை புரிஞ்சிக்கணும், என்னதான் நடந்தது என்பதை பார்ப்பதற்கு நாம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வாசகத்தை பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு அங்கே நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஒரு நிகழ்ச்சி போல நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். 2 அரசர் 18ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்றால், அங்கே எசேக்கியா மன்னன் இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்வதற்காக பதவி ஏற்கிறான். மன்னனுடைய பெயர் என்னது? எசேக்கியா. எசேக்கியா மன்னன் இஸ்ராயல் மக்களை அரச பதவியிலிருந்து வழி நடத்தணும், அரசு பொறுப்பு ஏற்கிறான்.
ஆனால் அதே சமயத்தில் அசீரிய மன்னன் அவன் இஸ்ராயல் மன்னன் அல்ல, இஸ்ராயல் மக்களுக்கு மன்னன் அல்ல, அசீரிய மன்னன். அவன் இந்த இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுக்க வருகிறான். அவனுடைய பெயர் சனகிரிபு என ஒரு பெயர், நமக்கு வாயிலின் நுழையில சனகிரிபு அப்படின்னு சொல்லி அசீரிய மன்னன் ரொம்ப வலிமை வாய்ந்தவன், நல்ல படையை வைத்திருக்கக்கூடியவன், போர் பலம் நிறைந்தவன், எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகிறான். இப்போ எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு இப்போ அவன் எங்கே வருகிறான் என்றால் இஸ்ராயல் நாட்டின் மீது, யூதா நாட்டின் மீது படையெடுக்க வருகிறான். யூதா நாட்டினுடைய அரசன் யாரு? ஆமாம், எல்லாம் அங்கே தான் இருக்கிறீங்களா? இல்லை சார், ஃபாதர் கதெல்லாம் சொல்லி முடிக்கிட்டோம், கடைசியில் பிளஸ்ஸிங் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா? எசேக்கியா இப்போது அந்த அசீரிய மன்னனை பார்த்து பயப்படுகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த எசேக்கியா அவனை பற்றி விவிலியம் என்ன சொல்லுது, அவனை பற்றி பைபிளில் என்ன சொல்லுது என்பதை நம்ம பார்த்துடணும். 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படிங்க. 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேவுக்கு இட்ட கட்டளைகளை எல்லாம் பின்பற்றினார். யாரு? எசேக்கியா என்கிற மன்னன், இஸ்ராயல் மக்கள் வழிநடத்தக்கூடிய மன்னன். அவனை பற்றி பைபிளில் சொல்லுது, அவர் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வச்சிருந்தார், முழுசா ஆண்டவரை நம்பினா. 2வது, ஆண்டவர் மீது பற்று கொண்டு அவரை விட்டு ஆண்டவர் விலகாமல் மோசே கொடுத்த கட்டளையெல்லாம் கடைபிடித்து வந்தார். அடுத்து, ஆதலால் ஆண்டவர் அவரோடு இருந்தார், அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்புற செய்தார். இப்போ எசேக்கியாவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, அவன் கடவுளை நம்பினான், கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிச்சான், கடவுள் அவரோடு இருந்தார். இது அவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிக்சர். இப்போ என்ன நடக்குது? அசீரிய மன்னன் வருகிறான், இஸ்ராயல் மன்னன் செதேக்கியா இருக்கிறான். செதேக்கியா இஸ்ராயல் மன்னன், யூதா நாட்டினுடைய மன்னன், அசீரிய மன்னனை எதிர்த்து போர் செய்ய முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான். இப்போ அவன் வருகிற போது எசேக்கியா மன்னன் அந்த அசீரிய மன்னனோடு சமாதானமாக செஞ்சிக்கலாம், பிரச்சனை வேண்டாம் என்று அவன் ஆட்களை அனுப்பி, நான் உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன். ஒரு நாட்டின் மீது ஏன் படையெடுக்கிறாங்க? சும்மா ஜாலியாக பொழுதுபோக்குக்காக, டைம் பாஸிங்காக ஏன் படையெடுக்கிறாங்க? அந்த நாட்டுடைய செல்வங்களை எல்லாம் எடுப்பதற்காக. அப்போது எசேக்கியா மன்னன் என்ன சொல்கிறான், உனக்கு தேவையெல்லாம் நான் கொடுத்துறேன், போர் வேண்டாம். அவனும் ஒத்துக்கிறான். ஆக அவனிடம் இருப்பதெல்லாம், அரண்மனையில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கிறான், வெள்ளியெல்லாம் கொடுக்கிறான். அது மட்டும் போதாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய இல்லத்தில் இருந்த அதையும், தங்கத்தையும் வெள்ளியும் அவன் அசீரிய மன்னனுக்கு கொடுக்கிறான். ஆனால் அசீரிய மன்னன் என்ன செய்கிறான்? எனக்கு இது போதாது, நான் போர் தொடுப்பேன் என்று ஒத்த கால நிற்கிறான். தன்னுடைய ஆட்களை அனுப்பி நான் இஸ்ராயல் நாட்டு, யூதா நாட்டை நான் கைப்பற்றப் போகிறேன். அப்போ எசேக்கியா மன்னனும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி சமாதானத்துக்காக பேசுகிற போது அந்த அசீரிய மன்னனுடைய அவங்க ஆட்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப கொடுமையான வார்த்தைகள். என்ன தெரியுமா சொல்லுவான்? அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கலாம். என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்கள் மன்னன் உங்களை ஏமாத்துறான், எசேக்கியா மன்னன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான், கடவுள் காப்பாற்றுவாராம். எப்படி காப்பாற்றுவார்? நாங்கள் எல்லா நாட்டையும் கைப்பற்றி வந்தோம், எந்த நாட்டு கடவுளும் அவங்க நாட்டு மக்களை காப்பாற்றலை. ஆனால் இந்த எசேக்கியா மன்னன் அவன் கடவுளை நம்பிட்டு இருக்கான், அவன் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுள் உங்களை எல்லாம் காப்பாற்றுவார்னு சொல்லி உங்களை ஏமாளியாக முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான். வார்த்தையிலே பார்த்தீங்களா என்ன சொல்கிறான்? அவன் கடவுளை நம்பிக்கிட்டு கடவுள் உங்களை எல்லாம் காப்பாற்றுவான்னு சொல்லி உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அந்த கடவுள் உங்களை காக்க போவது இல்லை. அந்த கடவுளால் எதுவும் செய்ய இயலாது. அவன் கடவுளை நம்பிக்கொண்டு உங்களையும் ஏமாற்றி கொண்டு, மக்களையும் ஏமாற்றி கொண்டு,
ஆனால் எங்களுடைய அசிரிய மன்னன் உங்களை கைப்பற்றாமல் விடமாட்டான், உங்களை தோற்கடிக்காமல் விடமாட்டான். ஆக ரொம்ப இலக்காரமான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப இகழ்ச்சியாக கடவுளை பற்றி, கடவுளை நம்புகிறவர்களை பற்றி ரொம்ப இகழ்ச்சியாக அந்த அசிரிய மன்னனுடைய ஆட்கள் பேசுகிறார்கள். நான் உங்களை கைப்பற்றுவோம், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம். நாங்கள் எத்தனை நாடு கடைபிடிச்சோன்னு தெரியுங்களா, எத்தனை நாடுகளை நாங்கள் வெற்றி கொண்டு தெரியலா, உங்கள் நாட்டையும் வெற்றி கொள்வோம், உங்கள் கடவுளை உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. இப்போ இந்த செய்தியை எசேக்கியா மன்னனுக்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறாங்க. இது போல் சொல்லி நம்மளை அவமானப்படுத்துகிறான், நம்மளை அசிங்கப்படுத்துகிறான், கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாராம், நீங்கள் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி நிற்கிறீங்க, கண்டிப்பாக நம்மை அழிக்கப் போகிறான் என்றெல்லாம் வந்து சொல்லுகிற போது எசேக்கியா மன்னன் தன்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு, சாக்கு உடைகளை உடித்து கொண்டு அவன் துக்கம் கொண்டாடுகிறான். இந்த நாள் நமக்கு துக்கமாய் அமைவதாக. இது அவமானத்தின் நாள். ஆண்டவரை பழித்திருக்கிறான், ஆண்டவரை தூற்றிருக்கிறான். இது அவமானத்தின் நாள். இந்த நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற இறைவாக்கினர் எசையா இறைவாக்கினர் அவர் செய்தியை அனுப்புவார் எசேக்கியா மன்னன் கிட்ட. உங்கள் தலைவன்கிட்ட போய் சொல்லுங்க, மன்னன் கிட்ட போய் சொல்லுங்க, ஒன்றும் நடக்காது. ஆண்டவரை நம்புகிற உனக்கும் உங்கள் மக்களுக்கும் ஒன்றும் நடக்காதுன்னு போய் சொல்லு. எசேக்கியா மன்னன் கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், எசேயா இறைவாக்கினர் சொல்லி இருக்கிறார், நமக்கு எதுவும் நடக்காதாம். அப்போது அது எசேக்கியா மன்னன் கோவிலுக்குள்ளே போவான். கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். ஜெபித்த பின்பு வரக்கூடிய வார்த்தைகள், எசேயா இறைவாக்கினர் பேசிய வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் படித்த வார்த்தைகள். நாம் முதல் படிக்க போகிற வார்த்தைகள். எசேயா இறைவாக்கினர் கோயிலில் போய் ஜெபித்த, ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்த, தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் ஜெபம் செய்த அந்த எசேக்கியா மன்னனுக்கு ஆண்டவர் பதிலாக, அவனுடைய வேண்டுதலுக்கு பதிலாக சொன்ன வார்த்தைகளை தான் இப்போது நாம் படிக்க போகிறோம். அரசர் 19 அதிகாரம் 32 முதல் 34 வார்த்தைகளை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவர் எசேயா இறைவாக்கின் வழியாக சிதேக்கியா மன்னன் கிட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத, அசிரிய மன்னனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், உங்களை தூற்றிய, என்னை தூற்றிய, ஆண்டவரை தூற்றிய அந்த அசிரிய மன்னனுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற தண்டனை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள். அதில் ஆண்டவர் அசிரிய மன்னரை குறித்து இவ்வாறு கூறுகிறார். படிங்க. இந்த நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். யார் நுழைய மாட்டான்? அசிரிய மன்னன் நுழைய மாட்டான். சிதேக்கியா மன்னன் பயந்துட்டு இருக்கான், என்ன ஆயிடுமோ சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நம்பி இருக்கிறாய், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறாய், நீ என்னை பற்றி கொண்டிருக்கிறாய், நீ என் ஆலயத்துக்கு வந்து ஜெபித்திருக்கிறாய். அப்படி இருக்கிற போது உனக்கு நான் செய்யக்கூடியது என்ன? உன்னுடைய எதிரி உன்னுடைய நாட்டுக்குள் நுழைய முடியாது, அவனை நான் நுழைய விடமாட்டேன். முதல் பாயிண்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல பேர் நுழைந்து உங்கள் வாழ்க்கையை சிதைக்கலாம், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கலாம், உங்கள் நிம்மதியை குலைக்கலாம், உங்களுடைய மகிழ்ச்சியை குலைக்கலாம், உங்களுடைய வளமையை குலைக்கலாம், நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகலாம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, உங்களுடைய தொழிலுக்குள்ளே, உங்களுடைய பிஸ்னஸுக்குள்ளே, உங்களுடைய வியாபாரத்துக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைவதற்கு பல பேர் இருக்கலாம். நுழைந்து உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பல பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பினால், ஆண்டவரை பற்றி கொண்டால், ஆண்டவர் உன்னுடைய எதிரியை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல் விஷயம். இரண்டாவது, அசிரிய மன்னனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இரண்டாவது, அதில் அம்பு, பைபிள் எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா, நான் சொல்ல வசனம் கையில் இருக்கு இல்லையா, அதில் அம்பு எய்ய மாட்டான். எதில் அம்பு எய்ய மாட்டான்? அவனுடைய நகரத்துக்குள்ள அம்பு எய்ய முடியாது. அவன் நகரத்துக்கு வெளியே இருக்கிறான். அங்கிருந்து அம்பு எய்து மதில் மீது இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் அவன் ஒழித்து கட்டுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவனால் உன்னுடைய நகரத்துக்குள்ள அம்பு கூட எய்ய முடியாது. ஒரு அம்பு கூட உன்னை தாக்காது, ஒரு அம்பு கூட உன்னுடைய ஆட்களை தாக்காது. அம்பு எய்ய மாட்டான். இரண்டாவது. மூன்றாவது, உன்னுடைய நகரத்தை எதிர்த்து, உன்னுடைய நாட்டை எதிர்த்து
கேடயத்துடன் வரமாட்டான். கேடயம் என்பது ஒரு பாதுகாப்பு கருவி, போர்க்கருவி. போர்க்கருவியுடைய நகரத்துக்குள் அவன் வரமாட்டான். 4வது, உன்னுடைய நகரத்துக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். ஒரு நாட்டை கைப்பற்றணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு வெளியே அவங்க டென்ட் அடிப்பாங்க, முற்றுகை இடுவாங்க, வந்து ரெடியாக இருப்பாங்க. ரெடியாக இருந்து போருக்கு உண்டான அந்த காண வருகிற போது நைட்டில் போர் செய்யக்கூடாது. காலையில் வந்த உடனே ரெடியாக இருந்து போருக்கு கிளம்புவாங்க. அப்போ நகரத்துக்கு வெளியே முற்றுகை இடுவார்கள், இருந்து அங்கிருந்து தாக்குவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உன்னுடைய நகரத்துக்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். டென்ட்டெல்லாம் அடிக்க முடியாது, உன்னை பயமுறுத்த முடியாது. அடுத்து 6வது 5வது, அவன் வந்த வழியே திரும்பி போவான். பிரைஸ் தி லார்ட். எந்த வழியை வந்தானோ அந்த வழியை நாம் சொல்லுவேன், துண்டை காணும் துணியை காணும் சொல்லி ஓட நான் சொல்லுவேன் இல்லையா? ஆண்டவர் சொல்வார், அவன் வந்த வழியை திரும்பி போவான். அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வர முடியாது. உனக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. வந்த வழியை அவன் திரும்பி போவான். அதுக்கு அடுத்தாக இந்த நகருக்குள் நுழையவே மாட்டான். அடுத்து தொடர்ந்து அப்படியே இந்த நகரை நான் பாதுகாப்பேன். ஆண்டவருடைய ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பாருங்க. ஆண்டவரை நம்பினவனுக்கு, ஆண்டவரை அன்பு செய்தவங்களுக்கு, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தவனுக்கு, ஆண்டவரை நீதான் என்னுடைய கதி, நீதான் எனக்கு எல்லாம் என்று ஆண்டவரை பற்றி கொண்டவனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை பாருங்க. உன்னுடைய எதிரி உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவனுடைய நிழல் கூட உன்னை அணுகாது. அவன் வந்தபடியே திரும்பி போவான். ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரியணும் இல்லையா? அசிரிய மன்னனுக்கு என்ன ஆச்சு? திரும்பி போனானே, அவனுக்கு என்ன ஆச்சு? அது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது நாம் நீளமாக படிக்க தேவையில்லை, ஒரு வசனத்தை முடிச்சிடலாம். அவன் தனக்கு வந்த ஆபத்தை குறித்து அவனுடைய கடவுளிடம் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இவன் இஸ்ராயல் மக்களை ஜெயிக்கணும் வந்து போகும்போது அவன் யார்? இஸ்ராயல் மக்களுடைய மன்னன் செதேக்கியா தன்னுடைய கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணார். தன்னுடைய கடவுள் எசேக்கியா மன்னனை காப்பாற்றிட்டார். ஆனால் போர் தொடுக்க வந்தானே, அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஆபத்து. இப்போ அவன் போய் அவனுடைய கடவுள், ஏதோ ஒரு கடவுள், ஒரு சிலை வழிபாடு, அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அங்கே என்ன நடந்து தெரியுங்களா? அவனுடைய பசங்க 2 பேர் வந்து அவனை அங்கேயே கொன்று அங்கேயே அவனை சாகடித்தார்கள். அவனுடைய புதல்வர்கள் அவனை அங்கேயே கொன்று போட்டார்கள். ஆக கடவுளை நம்பியவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எசேக்கியா மன்னன் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். ஆண்டவருக்கு எதிராக பேசினானே, உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவாரா? உன் கடவுள் உன்னுடைய நாட்டை காப்பாற்றுவாரா? நாங்கள் எத்தனை நாடுகளை கைப்பற்றி இருக்கிறோம், எத்தனை நாடுகள் ஜெயித்திருக்கிறோம், அப்போல்லாம் எந்த கடவுள் எங்களுக்கு எதுவும் பண்ணலையே, உங்களுடைய கடவுள் எதாவது செஞ்சிடுவாரா என்று கடவுளை, இந்த யாவே கடவுளை ஏளனமாய் பேசி உனக்கு என்ன ஆயிற்று? மரணம். ஆனால் அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், யாவே கடவுள் தான் என்னுடைய தெய்வம் என்று எசேக்கியா மன்னன் ஆண்டவரை பற்றி கொண்டானே, அவனுக்கு என்ன நடந்தது? பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பாதுகாப்பு தேவை. நான் முன்னாடி சொன்னது போல எல்லாருக்குமே ஏதோ பயம் இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கின்ற ஒரு எதிர்கால வாழ்க்கையை பற்றி பயம். நமக்கு ஏதாவது நடந்துடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கிறோம், அச்சத்தில் இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாளை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, அடுத்த மாதத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, என்ன ஆகுமென்னு நினச்சா பயமாக இருக்குது. பிரியமானவர்களே, எசேக்கியா மன்னனுக்கும் கூட அந்த பயம்தான். ஆனால் அந்த பயத்தில் அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவரை பிடித்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. மனசு நிறைய பயத்தோடு வந்திருக்கலாம், மனசு நிறைய குழப்பத்தோடு வந்திருக்கலாம், மனம் நிறைய கவலையோடு வந்திருக்கலாம், மனம் நிறைய அழுகையோடு வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம், தோல்விகளோடு வந்திருக்கலாம், மிகப்பெரிய பாரங்களோடு வந்திருக்கலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி பாரங்களோடு வந்திருக்க நமக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எசேக்கியா மன்னனை போல ஆண்டவரை நோக்குவான். அவன் ஆலயத்துக்குள் சென்று, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என்னுடைய நாட்டு மக்களையும் இன்னும் காப்பாற்றும், உம்மை விட்டால் எனக்கு யாருமே கதியில் சொல்லி இந்த தேவனை பிடித்து கொண்டாரே. இன்னைக்கு ஒரு நிமிடம்
ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த தேவனை பாருங்கள். உங்கள் மனசு நிறைய கூடிய கவலையை ஒப்புக்கொடுங்க. உங்கள் மனசை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துங்க. என்ன தேவையோ, என்ன வேண்டுதலோ, உங்களுடைய நெருக்கடிகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய தோல்விகளை, ஏமாற்றங்களை, அழுகையை, கண்ணீரை, கவலையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். சிதேக்கிய மன்னனை போல ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியா மன்னனை போல ஜெபம் செய்யுங்கள். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எசேக்கியா மன்னனுடைய பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் காப்பாற்றினார். உங்கள் ஆபத்தையும் ஆண்டவர் தூக்கி போடுவார். உங்களுடைய எதிரிகள் வந்த வழியை திரும்பி போகச் செய்வார். உங்களை தினமும் சோதித்து கொண்டிருக்கிற சாத்தான் திரும்பி போகும்படியாக ஆண்டவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் உங்களை கவலைக்குட்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற கவலைகள் திரும்பி போகும்படியாக ஆண்டவர் செய்வார். உங்கள் நகரை, உங்களுடைய இல்லத்தை எதிரிகள் நுழைய விடாமல் ஆண்டவர் செய்வார். எவனும் உன்னை எதிர்த்து போரிட முடியாது. எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எந்த ஆபத்தும் உன்னுடைய குடும்பத்தை அணுகாது. காரணம், இந்த தேவன் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய துக்கத்தை, நம்முடைய சோகத்தை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, எசேக்கியா மன்னனுக்கு ஆண்டவர் ஏன் அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சார், அவ்வளவு பெரிய உதவி ஏன் செஞ்சார்? ஏன்னா அவன் இந்த தேவனை நம்பினான். இந்த தேவனை நம்பினான். நாமும் நம்புவோம். இந்த தேவனை நம்பினால், பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நம்பினால், இந்த இயேசுவை நம்பினால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Praise the Lord. 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 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Amen. எசேக்கியாவுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. எசேக்கியாவுடைய ஆபத்து பாதுகாப்பாய் மாறியது. Amen. எசேக்கியாவுடைய எதிரி திரும்பி ஓடினான். எசேக்கியாவின் மீது வந்த ஆபத்து ஒன்றுமில்லாமல் போனது. ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். தன்னுடைய கரத்தில் ஏந்தி அவனை பாதுகாத்தார். எந்த தீங்கு வராமல் பாதுகாத்தார். அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறியது. நம்முடைய துக்கம் கூட மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். நம்முடைய கவலை சந்தோஷமாய் மாற வேண்டும். நம்முடைய துக்கம், நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்றால் ஆண்டவரை நம்புவோம். எழுந்து நிற்போம். இயேசுவே, உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லுவோம். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். உம்மை மட்டுமே நான் நம்புகிறேன், உம்மை மட்டுமே நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த எசேக்கியாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறார். கவலையோடு வந்திருப்பீங்க, கஷ்டத்தோடு வந்திருப்பீங்க, துக்கத்தோடு வந்திருப்பீங்க, ஏமாற்றத்தோடு வந்திருப்பீங்க, அவமானத்தோடு வந்திருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கணும் அப்படின்னா சும்மா பாடினா போதாது. இந்த பாட்டு பாடினா உடனே எல்லா துக்கம் போயிடும். இந்த பாட்டு கைத்தட்டி பாடினா எல்லா கஷ்டம் போயிடும் அல்ல. எசேக்கியா இந்த தேவனை நம்பியது போல நீங்கள் நம்ப வேண்டும். இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்கிற போது என் வாழ்க்கையில் எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த எதிரியும், எந்த பகைவனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த எதிரி பகை என்பது வெறும் மனுஷன் கிடையாது. எதிரி பகை என்பது வெறும் ஆட்கள் கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய தோல்விகள், பயம், அச்சம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், ஐயோ என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் செய்யலாது, இது விடியாது, முடியாது, ஆகாது, கூடாது, பண்ண முடியாது, பண்ண இயலாது, எப்படிப்பட்ட அவநம்பிக்கைகள் கூட நமக்கு எதிரிகள் தான். எனக்கு நான் ஒன்றும் படிக்கலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியும், நான் ஒரு ஏழை, நான் வறியவன், எளியவன், எனக்கு வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்ற எண்ணங்கள் தான் நமக்கு எதிரிகள். அந்த எதிரிகள் நம்ம விட்டு நீங்க போகுது. ஆண்டவரை நம்பி பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நம்பிக்கையோடு பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். உடைய துக்கத்தை எல்லாம் இந்த பலிபீடத்தில் வைத்து பாடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நன்றி ஆண்டவரே, praise the Lord. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நன்றி இயேசுவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காத மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே. உன் இயேசு கைவிட Thank you, Jesus. மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் உங்கள் கொடுக்கிறார். கவலைகள் உங்களை நோக்கி சொல்லுகிறார். எல்லாம் மறைந்து உங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாம் மறைந்து போகும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இயேசு நமக்கு சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே நோயோடு வந்தவருடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்திய தேவன், பசியோடு வந்தவருடைய பசியை போக்கிய கடவுள், உயிர் இல்லாமல் செத்த பிணமாயிருந்த லாசரை கூட உயிர்ப்பித்த கடவுளாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய கவலை கண்ணீர் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். இந்த நாளிலே ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். எனவே கடந்த கால வாழ்க்கையை மறந்துவிடு. கடந்த காலத்தில் நடந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். உன்னுடைய துக்கம் எல்லாம் மாறிவிடும். சொல்லுவோம், கடந்ததை நினைத்து வருந்தாதே, நடந்ததை மறந்துவிடு. கத்து புதியன செய்ய போகிறார். இன்றே நீ காண்பாய். இன்றே ஆண்டு உனக்கு புதியன செய்ய போகிறார். புதிய காரியங்களை செய்ய போகிறாய். பாடுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து எல்லாம் சேர்ந்து. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். மீண்டும் எல்லாம் சேர்ந்து. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்கி போன உள்ளத்தோடு வந்திருக்கலாம், மனம் உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கலாம், மனசெல்லாம் பாரத்தோடு வந்திருக்கலாம், மனமெல்லாம் குழப்பத்தோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நஷ்டம், ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படி, ஏன் என் கணவனுக்கு இப்படி, ஏன் என்னுடைய தொழிலில் இப்படியாக மனம் உடைந்து போய் வந்திருக்கிற மகனே மகளே, நொந்து போய் வந்திருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இதயத்தை இந்த தேவன் தேற்ற போகிறார். உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் தாங்குவார். உன்னுடைய காயங்கள் கவலைகள் அனைத்தையும் ஆண்டவர் கட்டுகிறார். கண்ணீரை துடைக்கிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். பாடுவோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கைவிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிரியமானவர்களே, முழந்தாள் இடுவோம். நாம் இப்போ பாண்டதை நம்முடைய ஜெபமாக மாற்றணும். இயேசுவே, நீங்கள் சொன்னீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் சொன்னீங்களே. ஆண்டவரை நாங்கள் நம்பிக்கையோடு பாடியிருக்கிறோம், விசுவாசத்தோடு பாடியிருக்கிறோம். நீங்கள் செய்வீங்க என்ற முழு நம்பிக்கையோடு பாடியிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே, எங்கள் துக்கம் போக வேண்டும் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் போக வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே. வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு அச்சத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, யார் எனக்கு என்ன செய்வாங்களோ என்ற ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எது செஞ்சாலும் எனக்கு உருப்படியாக நடக்கவில்லை, எது செஞ்சாலும் எனக்கு வெற்றியாக மாற மாட்டேங்குது ஆண்டவரே. நீண்ட நாட்களாக உம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறேன், நீண்ட நாட்களாக இந்த அந்தோனியாவுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறேன், இந்த நற்கனை ஆராதனை நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ இன்றைக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஆண்டவரே, இன்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, இன்று எனக்கு ஒரு புதியதை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே. திக்கற்றவனாய் வந்திருக்கிறேன், கலங்கி போய் வந்திருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், மனபாரங்களோடு வந்திருக்கிறேன், அழுகையோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்லை. அந்த எசேக்கியா மன்னன் ஆபத்து வந்தபோது ஓடி வந்து உம்முடைய ஆலயத்தில் விழுந்து ஜெபித்தானே, தன்னுடைய ஆடைகளெல்லாம் கிழித்து கொண்டு சாக்கு உடைகளை உடுத்தி அவர் உண்மையே பற்றி கொண்டானே, எனக்கு உண்மை விட்ட யாருமே இல்லை சொல்லி உண்மை தேடி வந்தானே. அதே நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதே விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதே ஒரு ஆறுதலை தேடி வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நற்கரை ஆண்டவரே, ஏதோ எங்கள் மேலே இரக்கமாயிரும், எங்கள் மன்றாட்டை கேளுங்க ஆண்டவரே, எங்களுடைய கூக்குரலுக்கு செவி சாங்கினுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கடத்தில் ஒப்பு கொடுங்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை, உங்கள் மகிழ்ச்சியெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை, உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவரை கடத்தில் ஒப்பு கொடுங்க. ரொம்ப நாளாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம், ரொம்ப நாளாக உங்களுடைய மனதுக்கூடி இருந்து கொண்டு நடக்காத அந்த காரியம், மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்து ஜெபித்து கொண்டிருக்க அந்த காரியம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு எசேக்கியா மன்னனுக்கு ஆண்டவர் சொன்னாரே, அவன் உன்னை நெருங்க விட மாட்டேன், உன்னுடைய நகருக்குள் அவனை விட மாட்டேன், அவனுடைய அம்பு உன்னுடைய நகருக்குள் பாயாது, அவன் கேடியும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய நகரத்துக்குள் வரமாட்டான், வந்தபடி அவன் திரும்பி போவான். என்னை உங்களை எதிர்பார்த்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற துன்பங்கள் வந்தபடியே திரும்பி போகும், உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற அவமானங்கள் வந்தபடியே திரும்பி போகும், உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற தோல்விகள் வந்தபடியே திரும்பி போகும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இயேசுவை ஒப்புக் கொடுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறேன், நன்றி இயேசுவே. கொடுக்க போகிற பாதுகாப்புக்காக நன்றி சொல்கிறேன், நன்றி இயேசுவே. இனி என்னுடைய வாழ்க்கையில என் துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க போகின்றன, நன்றி ஆண்டவரே. என் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க போகின்றன, நன்றி ஆண்டவரே. என்னுடைய துக்கம் எல்லாம் நீங்க போகிறது, நன்றி ஆண்டவரே. என்னுடைய காயங்கள் எல்லாம் மாறப் போகிறது, நன்றி ஆண்டவரே. என்னுடைய அழுகை எல்லாம் தீரப் போகிறது, நன்றி ஆண்டவரே. எனக்கு வந்த அவமானங்கள் எல்லாம் தீரப்போகிறது, நன்றி ஆண்டவரே. என்னுடைய கண்ணீர் எல்லாம் மறைய போகிறது, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord, 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 praise the Lord. ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை மிகுந்த நம்பிக்கையோடு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
நாம் ஒரு மூட நம்பிக்கையில் இங்கே ஜெபித்து கொண்டிருக்கவில்லை. மூட நம்பிக்கையில் நம்முடைய ஜெபம் நம்பிக்கை. இந்த தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார், நல்லது நடக்கும். இந்த மாதம் நாம் இறுதியில் இருக்கிறோம். வருகிற மாதம் எல்லாம் உங்களுக்கு கைகூடும், எல்லாம் உங்களுக்கு நல்லதாய் அமையும். எல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் நினைக்காத, நீங்கள் விரும்பாத, நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை காரியங்களும் உங்களை விட்டு ஓடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்வோம். மாண்பிய கீதம். மாண்புயர்யோ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் செய்த நன்மையை பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி